வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏஏ தமிழ் கேமிங். நீங்கள் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான். ஏன் யூடியூப் வாட்ச் பார்ட் 2 போடலன்னு அது எனக்கு அது ஒரு அப்டேட்டு அப்படின்னு நானும் அப்டேட் ஏற்றும் போது என்ன தெரியுமாச்சு, ஏற்றுனதுக்கப்புறம் அப்படியே அவனுங்க பாட்டு இது பண்ணிட்டாங்க, பக் பண்ணிட்டாங்க. திரும்பி வச்சு பார்த்தா என் நெட்டு தான் காலியாச்சு. அதனால தான் மைன்கிராஃப்ட்டு. ஏன் தெரியுமா, என்னன்னா கிரில் கிட்ட பேசவே முடியல. கிரில் கிட்ட பேசினா தான் நம்ம இது பண்ண முடியும். கிரில் கிட்ட பேசினா தான் அந்த மிஷின்ஸ்லாம் முடிக்க முடியும். ஆனால் கிரில் கிட்ட பேசவே முடியல நம்மளால். நான் போய் அந்த ஒரு லைட் ஏரியாவில் அந்த இடத்துல போய் நின்று பார்த்தேன். அந்த கிரில் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல கூட என்னால் இதுவே பண்ண முடியல. அதனால தான் சரி மைன்கிராஃப்ட் ஆட போகிறோம். இங்கே ஒரு ஆடு இருக்குது, போட்டோன்னு செத்துருச்சு. இந்த கேமில் ஆடு தான் மெயின். ஆடு இருந்தால் தான் நம்மளால் பெட்டு விட முடியும். பெட்டில் நைட்டு தூங்கிடணும், இல்லைன்னா சாம்பீஸு ஸ்கெலிட்டன்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீ இல்லைனா கத்தி பேச முடியாது, ஏன்னா எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால தான். ஏன் வேறு இடமே கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா வேறு இடமே கிடைக்கல. அவங்க ஹாலில் படுத்துட்டாங்க. ஹாலில் படுத்தா எங்கே வேணால் பேசினாலும் அவங்களுக்கு கேட்கும். அப்புறம் என்ன தான் திட்டுவாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், அமைதியாக பேசி ரெக்கார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடுவோம். மரத்தெல்லாம் வெட்டும். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ உங்களுக்கு நீங்களும் என் வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், நாளைக்கெல்லாம் இது பண்ணிடலாம். டக்குன்னு நம்ம இது பண்ணிடலாம். சத்தமாக பேசலாம், ஆனால் இன்றைக்கி தான் கைஸ் பேச முடியாது. சரி, மரத்தெல்லாம் டக்குன்னு வெட்டு டக்குன்ட்டு எல்லா மரத்தையும் வெட்டி முடிக்கணும். இந்த மரம் போதும். இப்போ இது பிடிச்சிட்டு உட்டு உருவாக்கணும். உருவாக்கினா அந்த பெட்டுக்கான தேவையானது. இப்போ கிராஃப்டிங் பாக்ஸ் உருவாக்கணும். ஐயோ, என்னடா இப்படி அங்கே ஆகுது? தம்பி இது போடா, நீ இது போ. அவ்வளோதான். ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க டக்குன்ட்டு. மன்னிச்சிருங்க. ஆடாப்பா இல்லை. டக்குன்னு போடா. வந்துச்சு கிராஃப்டிங் பாக்ஸ். ஐயோ, ரெண்டு ரூபாய்க்கிட்டனே. 2 பால் அவ்வளோ. இந்த கிராஃப்டிங் பாக்ஸ் இப்படி வைப்போம். ஒரு ஸ்டிக்கு கொஞ்சம் உருவாக்குவோம். இந்த ஆக்ஸ் இருக்குது, உட்டன் ஆக்ஸு. இந்த உட்டன் ஆக்ஸ் ஒன்று எடுத்துப்போம். ஏன்னா இது இதெல்லாம் மரத்தெல்லாம் வெட்ட இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு வெட்டிடுவோம். டைமண்ட் ஆக்ஸ்லாம் ஒரு செகண்ட்லேயே வெட்டிடும். இந்த கேமில் மைண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் நம்ம. அதனால தான் இந்த மாதிரி மைண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்த பாட்டில் இந்த பாட்டில் பெட்டு போட்டு பெட்டு உருவாக்கிட்டு ஒரு பாதி வீடு கட்டிட்டு முடிச்சுப்போம். என்ன பெட்டு எடுக்க முடியுமானே தெரில, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு வெட்டு. கோழி அடிச்சு போட்டுப்போம். நம்மளுக்கு பசிச்சிச்சுன்னா இது தேவைப்படும். ஒரே அடியிலலாம் சாகுது. சிச்சோ, ஆடு நான் இது மட்டும் பண்ணிடுறேன். நோ ஆடுன்ட்டு இது மட்டும் பண்ணிடுறேன். இப்போ இதுவாகிடும்ல, ஆடெலாம் வராது. நோ ஆடுன்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. டக்குன்னு உட்டெல்லாம் எடுத்துப்போம். உட்டெல்லாம் எடுத்தாச்சா? இப்போ திரும்பி இது 40.
நம்ம போயிட்டு ஆடு மட்டும் செக் பண்ணுவோம். ஆடுலாம் எங்கே இருக்குன்ட்டு. ஆடு தான் நம்மளுக்கு இப்போ மெயின். ஆடு இல்லைன்னா நேரத்துக்கு நம்ம பெட்டே உருவாக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா பெட்டு உருவாக்கிறதுக்கு ஆடு தானே முக்கியம். ஆடை போயிட்டு தேடுவோம். ஒரு ஆடு சீக்கிரமாகவே கச்சிச்சு. 2வது ஆடும் சீக்கிரமாகவே கச்சிட்டோம். 3வது ஆடும் சீக்கிரமாகவே கச்சிட்டோம். எல்லாமே சீக்கிரமாக கச்சிட்டோம். சொன்னோன்னே இதுவாயிடுச்சு. தம்பி மன்னிச்சுக்கோடா அண்ணனே. எங்கே ஓடுறேன் நிறுத்து சாவு படி எடுத்தாச்சு. 2வது உள்ளேயும் இன்னும் நம்மளுக்கு வேறு என்ன வேணும்? 3வது உள்ளு வேணும். இப்போ தான் வந்து அங்கே உள்ளு தானே இது. நாயை அடித்தா கடிக்க வந்துடும். இந்த நாய்க்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இந்த ஆடெல்லாம் தம்பி ஆடு எங்கே இருக்குன்னு சொல்கிறா. ஆடு எங்கே இருக்குன்னு தரமாடா நாய்க்குட்டி. தெரியுமா? தெரியாதா? சரி வேறு எங்கேயாவது இருக்கு? ஆடு இங்கே என்னமோ ஒன்று இருக்குது. சிக்கனா? இல்லையே, ஆடு மாதிரி தான் இருக்குது. வெள்ளை மரம் கூடவா எனக்கு ஆடு மாதிரி தெரியுது. சரி என்னமோ இது வந்து ஆடு இல்லை, ஷீப்புக்கிட்ட தான் அந்த உள்ளு கிடைக்கும். இந்த ஷீப்பு வேறு எங்கே இருக்குன்னு தரலையா? டே ஷீப்பு எங்கடா இருக்க? இது ஒன்று தாங்கடா. அது என்னது? ஷீப் கிடச்சிடுச்சு. தூருக்கு ஒரு ஷீப்பு. 2 ஷீப் இருக்குது. பரவாயில்ல, ஒரு ஷீப் மட்டும் போதும். வெட்டுறா விட்டு பாடி வெட்டியாச்சு. பாடி அப்படியே வெட்டியாச்சு கேஸ். இதை எடுத்துப்போம். பாடி என்னடா இவ்வளோ ஹேங் ஆகுது? நீ எடுத்த மாதிரி தெரியலையா? 2 உள்ளு தான் இருக்குது. இன்னும் நவுறவே இல்லை. எடுத்தாச்சா? 3 உள்ளே இருந்துச்சு. இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டு இதில் வந்து பெட்டு உருவாக்கணுமா? அது ஒரு பெட்டு இங்கே இருக்கு. இப்போ ரெடி எடுத்தாச்சு. இப்போ வந்து வீடு கட்ட தொடங்குவோமா? இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்டர் மாதிரி போடுவோம். அதுக்கப்புறம் மைன் பண்ணிவிட்டு ஸ்டோன்லாம் எடுத்துப்போம். இப்படி பண்ணலாம். இப்படி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆடெல்லாம் வாங்கினாண்டா எனக்கு. இப்போ ஆடெல்லாம் கட்டிச்சு. ஒரு ஃப்ரீயான இடம் வேணும். அப்புறம் ஃபஸ்ட்டு ஷெல்டர் மாதிரி கட்டிப்போம். அப்புறம் வந்து நம்ம வந்து வீடெல்லாம் அது என்ன செய்யணுமோ போகுது, பரவாயில்ல, அதான் நம்மளுக்கு வேணும். இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ஷெல்டர் மாதிரி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு எப்படின்னா வந்து டபுளாக இருக்கணும். டபுளாக இருந்தால் தான் ஜாம்பிஸால் உள்ளே வர முடியாது. நைட் ஆனால் கூட வந்துடலாம். இங்கே வந்து இப்படி ஒளிஞ்சிட்டு நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். இந்த ஒரு இடம் மட்டும் விட்டு போவோம். நம்ம உள்ளே வந்துட்டோன்னு சாத்திடலாம். என்ன மேலே எப்படி வச்சுப்போம்? இப்படி வச்சுப்போம். இப்படி அவ்வளோதான். இப்படி வந்து இப்படி வச்சுக்கோ. அவ்வளோதான். இப்படியே வச்சுக்கோமா? இவ்வளோ போடும். குட்டியாக போடுவோம். பெரிய குட்டி ஷெல்டர். அப்புறமா பெரிய வீடாக பார்த்துப்போம். என்ன சொல்கிறீங்க கைஸ்? அப்புறமா பெரிய ஷெல்டர்லாம் கட்டலாம். இப்போ போயிட்டு மைன் பண்ணோம். மைன் பண்ணலாம். இங்கே போயிட்டு மைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும். இதானடா உட்டெல்லாம் இருக்காதடா, வேஸ்ட் பண்ணுறான். ஒரு உட்டு வச்சாலே போதும். பெட்டு அங்கடா இருக்கிறது. பெட்டு இப்படி வைப்போமா? பெட்டு இப்படி வச்சுப்போம். வந்து நம்ம செத்தாலும் வந்து இங்கேயே வந்துடலாம் திரும்பி. பார்த்தீங்களா இருட்டுது. இப்போ வந்து நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டுப்போம். கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஒரு பிக்காக்ஸ் மட்டும் உருவாக்கிப்போம். பிக்காக்ஸ் உருவாக்கினதுக்கப்புறம் தான் இது உருவாக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைன் பண்ணலாமா? மைன் பண்ணலாம். இந்த இடத்துலையுமே மைன் பண்ணலாம். டபுளாக மைன் பண்ணலாமா? டபுள் மைன். இப்போ உள்ளே போ. இப்போ வந்து தோண்டுவோம். இந்த கேமில் அயனு, கோல்டு, காப்பரு எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்ம தான் வந்து இந்த மாதிரி மைன் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க டைமண்ட் வந்து எடுக்க வந்து அயன் பிக்காக்ஸ் வேணும். அயன் எடுக்க ஸ்டோன் பிக்காக்ஸ் வேணும். ஸ்டோன் எடுக்க உட்டன் பிக்காக்ஸ் வேணும்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கோல்டு கூட எம்டி கேக்ஸால் எடுத்துடலாம். காப்பர் வந்து எல்லாத்துலேயும் எடுக்கலாம். இந்த மாதிரி உட்டன் பிக்காக்ஸில் கூட எடுக்கலாம், கிடச்சிச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் காப்பர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியலையே, என்ன பண்ணுறது? சரி வாங்க மைன் டக்குன்னு மைன் பண்ணுறா. ஐயோ ஒன்றுமே இல்லை. கோலாச்சு, கோல் இல்லை, கோல் கூட இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். கோல் எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து இதுக்கு, அது என்ன டார்ச் இருக்குல்ல, டார்ச்சு, அதுக்கு வந்து கோல்னா என்ன, இந்த நிலக்கல், அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கல் தான், ஒரு கல் வந்து அது பேர் தான் வந்து இடிக்கல் என்னமோ சொல்லுவாங்க. சரி இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு, வெளியே எட்டி பார்ப்போம். ஜாம்பிஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறாங்க. அங்கே வாங்க பாருங்க. இவன் வந்து கடல் ஜாம்பி, கடல்லேருந்து வருவான். இன்னும் ஒரு அங்கே ஒரு ஜாம்பி இருக்கான் பாருங்க. அவன் வந்து இன்னும் ஜாம்பி, அவன் தான் வந்து ஜாம்பி. க்ரீப்பர் நிறைய பேர் இருக்காங்க. க்ரீப்பர் அப்படியே வெடிச்சிருவான். அதனால என்ன பண்ணலாம், க்ரீப்பர் கிட்டே கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம். அவன் என்ன தான் நம்ம இது பண்ணாலும் அவன் வருவான், எப்படியா இருந்தாலும் வந்து வெடிச்சு விட்ருவான். அவன் ஜாம்பியாவது பரவாயில்ல, ஜாம்பிலாம் அடிச்சு போட்டு போயிட்டாரு. எப்படா வந்து உள்ளே வந்த மண்டையா, எப்படா உள்ள வந்த நீ, எப்படி உள்ள வந்த? சவுப்பா. இங்கே ஒரு உட்டு இருக்கிறதுனால தான் தலைவர் வந்தாரா? எடுத்துக்கோ அந்த ஒரு உட்டு எடுத்துக்கோ. இப்போ க்ரீப்பர் நான் போய் பக்கத்தில் போய் காமிச்சிட்டு அவன் வெட்டிக்கிற வரைக்கும் காமிக்கிறேன். இங்கே தான் இங்கேயோ இருப்பான். இவன் வந்து ஸ்பைடரு. இவன் வந்து காலையில் நேரத்துலலாம் நல்லவன் மாதிரியே அப்படியே நடிப்பான், அப்படியே அடிக்காமல் போவான். ஆனால் இதே நைட் டைமில் வந்தான்னு வச்சுக்கோங்க, இவன் மோசமாக அடிப்பானா. இந்த கடல் தாம்பி போய் ஒரு அடி அடிச்சு பார்ப்போமா? அதுக்கு சும்மா போய் அடிச்சு தான் பார்ப்போமே. சாவஸ் ஐயோ அடிச்சிட்டமே, மனுஷர்ற தம்பி, தெரியாமல் போட்டேன், தெரியாமல். சாவு பாடி சத்து. இன்வென்ட்ரி அதை கிடச்சிச்சா? என்கிட்ட ஒன்றுமே கிடைக்காது. அது கிடச்சிருக்கா? இன்வென்ட்ரியில் போய் பார்ப்போம். வேல் கிடச்சிருக்கு. 8 தடவை அட்டாக் பண்ணலாமா இன்னும்? வேல் கிடச்சிருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போமா? சூப்பராக இது. அந்த மாடை அடிச்சு பார்ப்போமா? ஆடு அடிச்சு பார்ப்போமா? மாடே அடிப்போம். சூப்பர். ஆனால் கொஞ்சம் ஏமிச்சு அடிக்கணும் போல. சரி போய் அந்த வேலை போய் எடுத்துகிட்டு வந்துடுமா? போய் இந்த வேலை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். டக்குன்னு போ. எஸ் எடுத்தாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. அடுத்த பாட்டு வரும், மைன்கிராஃப்ட் 2 போடலாம். நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பார்ட் 2 போடலாம். அது வந்து நாளைக்கு வந்துடும். இனிமேல் எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா, நான் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். என்ன தெரியுமா அது? என்னன்னா இன்னிலேருந்து எனக்கு ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் டெய்லி வீடியோ வந்துடும். நான் அசைன்மெண்ட் வந்து காலையில் பண்ணிப்பேன், உங்களுக்கு வந்து ஈவினிங் வீடியோ போட்டுருவேன். இது எப்படி? ஆனால் அசைன்மெண்ட்லாம் பண்ணல, இந்த வாட்டி பண்ணாமல் வந்து உறிச்சு போடுவேன்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் நான் பண்ணியே ஆகணும். எப்போவுமே நான் பண்ண மாட்டேன். மற்றவங்களும் கண்டிப்பாக நீங்களும் பண்ணியிருக்க மாட்டீங்க சின்ன வயசில், அதுக்காக தான் சொல்கிறேன். சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் பார்ட் 2 உங்களுக்கு பார்க்க முடியும். எப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும்ல, அதனால தான் சொல்கிறேன். பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பாய்.